குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பரன்ஸ் மத்தியில் வந்து பரபரப்பான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9 நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. அதனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க தொடங்கிடுங்க. இந்த பிசி எக்ஸாமுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதில் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். முக்கியமானதை நம்ம நேற்றே வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். தீவிர குற்ற புகாரில் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காவலில் வைக்கப்படும் பிரதமர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான 3 சட்ட மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளிடையே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் திருத்த மசோதா 2025, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 130வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025 அப்படின்ற 3 மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் தீவிர குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரோ அல்லது முதல்வரோ ஒரு பிரதமரோ வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா 31வது நாள் அந்த பதவியை வந்து பார்த்திங்கன்னா அவர் இழந்து விடுவார். அப்படி இல்லை எனில் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா பதவி இழந்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படும் அப்படின்றதான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதாவின்படி தீவிர குற்ற புகாரில் சிக்கும் அரசியல் தலைவர்கள் அவர்கள் கைதான 30 நாட்களுக்குள் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற வேண்டும். அப்படி தவறினார் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஓகேங்களா? முக்கியமானது. ஏன்னா ஜாமீன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிறிய குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அதை மிகப்பெரிய குற்றங்கள்லாம் செய்யும்போது ஜாமீன் வழங்க மாட்டாங்க. அதை மீன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? நெகிழி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் இருக்குது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே 90% நெகிழி கழிவுகளை உற்பத்தி செய்து இயற்கையை மாசுபடுத்துவதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அனைத்து நெகிழி பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா 10% குறைவாக மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது இந்த லைன்லாம், சரிங்களா? படித்து பாருங்கள். சுற்றுச்சூழல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்தது அக்னி 5 ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. அதாவது அக்னி 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. நம்ம அக்னி 5 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் உள்ள சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்கோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அந்த ஏவுகணையோட பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அடிக்கடி கேட்குறது. அக்னின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஏவுகணையோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்யூ ஐஐ, ஓகேங்களா? இதெல்லாம் ஏவுகணை. அக்னி 1 மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பிரளய், இது எல்லாமே ஏவுகணை சார்ந்தது. ஓகேங்களா? அது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் 6ஆம் புத்தகத்தில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் டாபிக் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆகாஷ், பிரித்யூ, அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரளய் அப்படின்றது இருக்காது. இதை அப்படி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது புதியதாக 97 தேஜஸ் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு 67,000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. உள்நாட்டு தயாரிப்பு தான் இந்த தேஜஸ் போர் விமானம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்காக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நாட்டினுடைய 22வது இந்திய மேலாண் கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐஎம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி பண விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்தி விளையாடுபவர்கள் இணைய வழி சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் இணைய வழி விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா 2025 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டை வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத விளையாட்டை நடத்துபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இதுக்கான விளம்பரம் செய்வர்களுக்கு 2 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது
50 லட்சம் ரூபாய் வரை வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மீண்டும் அதே குற்றத்தை செய்பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி வரை அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும். இல்லை இணையவழி விளையாட்டை நடத்தினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1 கோடி வரை அபராதம். விளம்பரம் செய்பவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை. இதை அப்படியே முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை 2 தங்கம் 2 வெண்கலம் என 4 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. இதில் ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அனந்த்ஜித் சிங் நருகா வந்து பார்த்திங்கன்னா 57 புள்ளியுடன் முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மகேஸ்வரி சௌகான், கனிமத் சோகன், ராய்ஷா தில்லன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அடங்கிய இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா 329 புள்ளிகளுடன் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்களுடைய பேர் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ராஜீவ்காந்தி அவர்களுடைய 81வது பிறந்தநாள். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இளம் வயது பிரதமர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1984லேருந்து 1989 வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி வகித்தார். 1991 நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டார். ராஜீவ்காந்தி பிறந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நல்லிணக்க தினமாக வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். தாண்டி அது மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதுமாதிரி பிசி எக்ஸாமுக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பை தொடங்கணும். இதில் மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தேர்வு தொடங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ரிசல்ட்டும் வரும். அதனால் வந்து விரைவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.